நம்முடைய சொல்லின் செல்வர். அதாவது வள்ளுவன் சொல்வான், சொல் வல்லன் சோர்வல்லன் அஞ்சான் அவனை இகழ்வல்லல் யாருக்கும் அறிவுமா. யார் பேச்சு திறமை இருக்கோ, யார் சோர்வில்லாமல் இருக்கிறார்களோ அவங்க ஜெயிக்கிறது கஷ்டம். அதே மாதிரி நம்முடைய அட்வொகேட்டை கோர்ட்லையும் ஜெயிக்கிறது கஷ்டம், இங்கேயும் ஜெயிக்கிறது கஷ்டம். அவரை உங்கள் முன்னால் பேச கேட்டுக்கொள்கிறேன். போன பௌர்ணமி பூஜை அன்னைக்கு, அந்த பகவானுடைய பிறந்த நாள் அன்னைக்கு ஒரு செய்தி சொன்னாங்க. அந்த நோய்கள் எவ்வாறு தீரும், நாமத்தை சொல்வதனால் அவங்களுடைய பிறவி பிணி நீங்க அப்படின்னு சொல்றோம். அந்த பிறவி பிணி என்ன அப்படி மட்டும் பார்த்தோம். அதோட சேர்ந்து பகவான் அதுக்கு என்ன ஒரு பொன்மொழி கொடுத்திருக்காரு, அருள்மொழி கொடுத்திருக்காரு அப்படிங்கிறத கனெக்டிவிட்டி அதனுடைய தொடர்பை கொண்டாந்து அங்க வச்சிருக்கேன். நான் இந்த இடர் பிறவி பிணி அப்படிங்கிறதுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒண்ணு நோய்கள், இன்னைக்கு ஏற்படுகிற நோய்கள். இந்த நோய்களுக்கு மிகப்பெரியது பெண்களுக்கு ஏற்படும் நோய்கள். அதிகமா நோய்கள் அதிகமா தாக்குறது பெண்கள். இந்த பிறவி பிணிங்கிறது எப்படி ஆண்களுக்கு மட்டும் ஏன் தாக்குது, ஏன் ஜென்ஸ்க்கு அதிகமா தாக்குறது இல்ல அப்படிங்கறத பார்க்கும்போது அதுக்கு கணவன் மனைவி இதன் மூலமா எல்லா பிழைகளும் அங்கதான் போய் சேரும். அவங்களுக்கு சேரும்போதுதான் உள்ள இருக்க நோய்கள், உள்ளுக்குள்ள சொல்ல முடியாத எத்தனை நோய்கள் இருக்கு. முக்கியமா புற்றுநோயில இருந்து எடுத்துங்க. அந்த புற்றுநோய் ரத்த புற்றுநோய், கற்பக புற்றுநோய், மார்பக புற்றுநோய், எல்லா புற்றுநோய்களும் வருது. இப்ப வரதுக்கு காரணம் என்ன, அந்த பிறவி பிணின்னு சொல்றோம். அப்ப அதை போக்குறதுக்கு தான் பகவான் யோகிராமையா என்ன சொல்றாரு, நாமத்தை திரும்ப திரும்ப சொல். இந்த நாமத்தை திரும்ப திரும்ப நம்ம சொல்வதனால இந்த பிறவி பிணி நம் குழந்தைகளை போய் தாக்க கூடாது. பிற்காலத்துல நம்ம வயசுல இந்த குழந்தைகளுக்கு இந்த மாதிரி நோயே அறவே வரக்கூடாது என்ற எண்ணம் கொண்டுதான் பகவான் ஐயா தெரிந்து சொல்ற தந்தை தெரிந்து தவமின்றி வரம் பெற்று அந்த யோகிராம் சுரத்குமார் ஜெயகுருராயா அப்படிங்கிற நாமத்தை நமக்காக அறிவிக்கிறார். அப்ப இந்த நாமத்தை சொல்வதனால அதிகமாக பெண்கள் வேலை செய்யும் போதும் எல்லா நேரத்திலையும் பெண்கள் இந்த பிறவி பிரிய போக்கணும்னாக்க கண்டிப்பா யோகிராம் சுரத்குமாரிய நாமத்தை சொல்லிக்கிட்டே இருக்கணும். இந்த நாமத்தை சொல்ல 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 இருவரும் சொல்லத்தான் குழந்தைக்கு நம்ம எதிர்காலத்தை தான் பார்க்கிறார் பகவான். நமக்கு உனக்குள்ள நோய், உன் குழந்தைக்கு வரக்கூடிய நோய் எல்லாத்தையும் உன் மூலம் நான் நீக்கிடுறேன், உன் மூலம் எல்லாத்தையும் நான் முடிச்சிடுறேன், குழந்தைகளுக்கு எதையுமே நான் கொடுக்காம பாத்துக்கிறேன். எதிர்கால சந்ததிகள் நல்ல முறையா இருக்கணும், எதிர்கால சந்ததிகள் எந்த நோய் நொடி இல்லாம இருக்கணும். அது ஆனா தான் சரி பெண்ணா சரி, அதனுடைய இது சொல்றோம்ல கிரக பலன்கள், அதுவும் அதை தாக்காம இருக்கிறதுக்கு தான் நம்மள பெற்றோர், அதுதான் வியாழக்கிழமை குருக்கு உகந்த நாள் பெற்றோர்கள் கண்டிப்பாக யோகிராம் நாமாலயத்துல குருவுடைய உகந்த நாள் அவருடைய நாமத்தை சொல்லணும் அப்படின்னு நான் போன முறை சொல்லியிருந்தேன். அதனுடைய பலன் என்னன்னாக்க நம்ம சொல்ல சொல்ல நமக்கு எல்லாம் ஏன் இந்த நோயெல்லாம் வருது, எதுக்கு இவ்வளவு தூரம் சொல்லும் போது நமக்கு இல்ல, நம் குழந்தைகள் அடைய வேண்டிய நோயும் சேர்த்து நமக்கே கொடுக்கிறார். நமக்கு கொடுத்து நம் மூலமா அந்த நோய்கள் எழுத்தி பிறவி பிணின்னு சொல்றோம்ல எல்லாத்தையும் நீக்கிறார். இந்த பிறவி பிணி இத்தோட நிறுத்துங்கிறார். என் குழந்தைகளுக்கு போக கூடாது அப்படின்னு எண்ணம் கொண்டு என் குழந்தைய எக்காலத்துக்கு கொண்டு எதிர்காலத்துல நல்லபடியா இருக்கணும். எனக்கு வர நோய்கள், அவங்களுக்கு வர நோய்கள் எல்லாத்தையும் என் மூலமே எனக்கே கொடுத்து என்னையே முடிச்சு கொடுப்பா அப்படின்னு சொல்லி நாமத்தை சொல்லுங்க. யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார் ஜெயகுருராயன் சொல்லும் போது அந்த பிறவி பிணி எல்லாத்தையும் நீக்கக்கூடிய ஒரே சக்தி அந்த பேருக்கு மட்டும், யோகிராம் சுரத்குமார் நாமத்துக்கு. இதுதான் பகவான் யோகிராம் ஐயா நம்ம எல்லாரும் சொல்றாங்க, வந்தோடனே எனக்கு எதுவும் தீரவே இல்லைங்க, வந்தோடனே நான் சொல்ற நாமம் சொல்றேன் எதுவுமே தீரவே இல்லை. அந்த நாமம் சொல்ல ஒவ்வொரு நாமம் சொல்ல சொல்லவும் நம் எதிர்கால குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய நோய்களை நம் மூலமாக எடுத்துக்கொண்டு இருக்கிறார் மட்டும் மனசுல வச்சுங்க, ஆழ்ந்த மனசுல வச்சுங்க. ஆழ்ந்த மனசுல வச்சுட்டு பகவான் யோகிராமைய சுத்துங்க. என் குழந்தைகளுக்கு வரக்கூடாது, அடுத்து பேர் குழந்தைகள், எல்லா குழந்தைகளுக்கு, எந்த குழந்தைகளுக்கு எந்த நோய் நான் அனுபவிக்கிற எந்த நோயும் அவங்களுக்கு வரக்கூடாது அப்படின்னு அந்த எண்ணம் கொண்டு நாமத்தை மனமாற குளமாற சொல்லிவாங்க. எந்த பிறவி பிணியும் அவங்கள தொடராது. இதுக்குதான் பகவான் யோகிராமையா அழகான பகவான் தன்னை பற்றி குறிப்பிடும் போது அப்படிங்கிற இடத்துல அந்த 4வது பாயிண்ட், நாம் ஒரு மரத்தை நட்டு நீர் பாய்ச்சினால் கனிகள் காய்ந்த ஏதுவான நேரம் வரும் வரை காத்திருக்க வேண்டும். இப்ப வைக்கிறது எல்லாமே நாம் மரத்தை நட்டு வைக்கிறோம். இந்த கனிகள் காய்க்கும் வரை காத்திருக்க வேண்டும், நோய்கள் தீரும் வரை காத்திருக்க வேண்டும். அடுத்தது ஐயா சொல்றாங்க பாருங்க, நாம் தண்ணீர் பாய்ச்சுகிறோம் என்பதனால் மட்டும் உடனடியாக நாம் கனிகளை பெற முடியாது, நாம் சரியான நேரத்திற்காக காத்திருக்க வேண்டும். யோகிராமையம் அப்ப சரியான நேரங்கள் தானே, நாமத்தை திரும்ப திரும்ப சொல்லிட்டே வாங்க,
சொல்லிட்டே வரும்போது இந்த பலன்கள் அனைத்தையும் கண்டிப்பாக தீரும். உங்களுக்கு எல்லாமே கை கொடுக்கும். நம் குழந்தைகளுக்கு செய்யும் நம்ம சொல்ற ஒவ்வொரு நாமமும் ஒவ்வொரு குழந்தையுடைய எதிர்காலம் நல்லா இருக்கணும். எந்த நோயா இருந்தாலும் என்னோட முடிச்சுக்கணும். எந்த நோய் என்ன காசு நோய் கூட்டு என்ன இருக்குதோ எல்லாமே என் கூட வச்சு என் குழந்தைகளை தாக்க கூடாது. இந்த வயசுல என் குழந்தைங்க நிம்மதியா சந்தோஷமா இருக்கணும். பேர பிள்ளைங்க நல்லா இருக்கணும். இந்த பிழையிலிருந்து கிடைச்சி எல்லா பாவங்களும் என் பெற்றோர் மூலமா கிடைச்சதும் என் புருஷர் வழியில கிடைச்சதும் எல்லாமே போக்கக்கூடிய ஒரே சக்தி பகவான் யோகிராம் சரத்குமாருடைய நாமத்துக்கு இருக்கு. அதனால மறக்காம இதை மனசுல கொண்டு அததான் சொல்றாரு ஐயா. வந்து திரும்ப திரும்ப நான் அந்த இடத்துக்கு கொண்டு வைக்கிறது ஐயாவோட முக்கிய வருவேன், நான் இடர் காப்பேன், நினைப்போர்தம் நெஞ்சில் வாழ்வேன். அந்த வார்த்தைக்கு கடைசி எந்த வைக்கிறார், நினைப்போர்தம் நெஞ்சில் வாழ்வேங்கிறார். அப்ப நாமத்தை சொன்னாலே என்ன செய்வோம், உள்ள நினைச்சிட்டு இருக்கன்னு அர்த்தம். அதை சொல்ல நினைச்சாலும் என்ன, இடர் காப்பேன். இடர்ங்கிறது என்ன, நமக்கு மட்டும் ஏற்படலையே, நம்ம குழந்தைங்க பெற்றோர் எல்லாருக்கும் சேர்ந்து, நம்ம பெற்றோர் மாமனார் மாமியார் அனைவருக்கும் உரிய இடர் எல்லாத்தையும் காப்பேன். எல்லாரும் நீங்க என்ன நினைக்கிறீ அதை நான் காப்பேன் அப்படின்னு சொல்லிதான் முடிக்கிறாரு. அது வரலாம் நாம சொல்ற மாதிரி திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருங்க. வந்துச்சு நாமத்தை சொல்றோம், பகவான் எனக்கு ஒண்ணும் கிடைக்கல அப்படின்னு நினைச்சேன், சோதிக்கிறான்னு நினைச்சீங்க, சோதிக்கிற நீ திரும்ப இந்த கஷ்டத்துல நீ சொல்றியா நீ அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. 2008 ஆரம்பிச்சது ஐயா சொல்ற மாதிரிதான். மரத்தை நட்டேன் 2008. அதற்கு கனிகள் காய்க்க ஏதுவான நேரம் வரை காத்திருக்க வேண்டும். காத்திருந்தேன். இப்பதான் கிடைச்சிருக்காங்க பலன்கள். கடந்த 5 ஆண்டுகளாக பகவான் 2008 ஆரம்பிச்சது. 2020 இந்த கொரோனாக்கு அப்புறம் நோய்களால் அவர் கஷ்டப்பட்டோம், நாமத்தை விடல. அப்ப புடிச்சு எல்லாத்தையும் காப்பாத்தி குடும்ப ஒற்றுமையாக்கி எல்லாத்தையும் கொண்டு வந்து வச்சுட்டாங்க. அதுக்காக தான் திரும்ப ஐயா சொல்லியிருக்காரு, மரத்து நட்டனால உடனே பழத்தை எதிர்பார்க்காத, திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இரு, அதற்கான காய் கனி வரை பொறுத்துரு. அதுக்கப்புறம் உங்களுக்கு எதுவுமே கிடையாது, குழந்தைகள் கிடையாது, எதுவும் கிடையாது. நீங்க நினைச்சாலே பகவான் நாமத்தை சொல்ல சொல்ல எல்லாத்தையும் அவர் கொடுத்துறாரு. ஆட்டோமேட்டிக்கா அதுக்கு வரிசையை கிடைச்சிக்கிட்டே வந்துடும். அதனால திரும்ப திரும்ப நான் உங்களுக்கு வந்து கெஞ்சி கேட்கறது, பகவான் கேட்கிற மாதிரி நினைச்சுங்க. இங்க வந்து உட்காந்துட்டு பகவான் பாக்குறீங்க, அவர் உட்கார்ந்து இருக்காரு. நாமத்தை யாராவது சொல்றாங்கன்னு அவர் பார்த்துட்டு இருக்காரு. நாம எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கிறது வந்துட்டு அவங்க வந்துட்டாங்க இவங்க வந்துட்டாங்க கேட்கிற. நாமத்தை யார் மனதார உளமாற சொல்கிறார்கள் என்பதை உற்று நோக்கி கொண்டிருக்கிறார். அவர்களுக்கு பகவான் கனிகளை அள்ளி வாரி வழங்குவார். அதுக்கு காத்திருக்கணும். நீங்க திரும்ப திரும்ப சொல்ல முடியாது, யோகிராம் சரத்குமார், யோகிராம் சரத்குமார், யோகிராம் சரத்குமார் என்னும் நாமம். இதை திரும்ப சொல்லுங்க, எல்லா பலனையும் அடையலாம். இன்னைக்கு என்னைய வந்து பகவான் மேன்மடைய வச்சதுக்கு மிகப்பெரிய வெற்றி. 2020 வரலும் ஒரு சைக்கிளும் கிடையாது, ஒரு வண்டியும் கிடையாது. கிடையாது சார், ஒரு வண்டியோட கிடையாது. 2020க்கு அப்புறம் கணக்கு கிடையாது, அவ்வளவுதான். 20க்கு அப்புறம் கணக்கு கிடையாது. 2020 கணக்கு இல்லை, கணக்கு தொடங்கப்படவில்லை. 2020க்கு அப்புறம் கணக்கு எல்லையில்லா கணக்குல போயிட்டு இருக்கு. அதை ஏற்கனவே எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கேன். அது கொடுத்துருங்க. அவரு நான் பற்றி கொண்டேன். இப்பயே எல்லா ஃப்ரெண்ட்ஸையும் வாங்க இந்த கோயில் பண்ணணும். எனக்கு வேண்டியது அங்க இருக்காரு, என் பகவான் இருக்காரு. வியாழக்கிழமை அங்க, மாதத்துல ஒரு நாள் திருப்பதி ஏழுமலையான், 2 பேரும் தான் நான் வந்து எனக்கு போறேன். அதே மாதிரி மாதத்துல ஒரு நாள் ஸ்ரீரங்கநாதன், எல்லாம் பகவான். அவருடைய அங்க போய் உட்காந்துட்டு ஐயாவோட நாமத்தை சொல்லிட்டு அமைதியா உட்காந்துட்டு போய் பாருங்க, ரங்கநாதரை அருமையா வழிபடாங்க. அதே மாதிரி அங்க திருப்பதி போயிட்டோம், நாமத்தை போய் கூண்டுல உட்காந்து கச்ச கச்ச கச்சன்னு பேசாம உள்ளுக்குள்ள ஐயாவோட நாமத்தை திரும்ப திரும்ப சொல்லிட்டு பாருங்க, அருமையா போய் அருமையான தரிசனத்தை பார்க்கலாம். இது எல்லாத்தையும் நாமத்துடைய மகிமையிலிருந்து கிடைச்சது. இதனுடைய அனுபவத்துக்கு இந்த அனுபவம் அப்பா சொன்னது வந்து அதுதான். இது வந்து நீங்க சொல்ல 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 அங்க போய் இவ்வளவு கூட்டமா இருக்கே, எப்போ பாக்குறது ஒண்ணு வேண்டாம். ஐயாவோட நாமத்தை மனசார எதுவும் பேசாம அமைதியை சொல்லி பாருங்க, ஈஸியா போய் பகவானை பார்த்துட்டு நீட்டா வந்தாங்க. எந்த ஒரு இடர் இல்லாம வரலாம். ஆக்சிடென்ட், போக்குவரத்து, எவ்வளவு கஷ்டங்கள் இருக்கு, எந்த கஷ்டமும் இல்லாம வரலாம். திரும்ப திரும்ப உங்கள்கிட்ட நான் வந்து எல்லார்ட்டையும் நன்றி கேட்டுக்கிறது, யோகிராம் சரத்குமார், யோகிராம் சரத்குமார், யோகிராம் சரத்குமார் நாமத்தை திரும்ப திரும்ப சொல்லுங்க. இந்த நாமம் மருத்துவ குணம் நிறைந்தது. அதுதான் அன்னைக்கே சொல்றேன், மருத்துவ குணம் நிறைந்த அதிகமாக பெண்களுக்கு. திரும்ப திரும்ப சொல்லணும். தன் தகப்பன் வழி ஏற்படுகிற பிறவி பிணிகள், தன் கணவர் வழியில் ஏற்படும் பிறவி பிணிகள் இரண்டையும் போக்கக்கூடிய இரண்டு பிறவி பிணிகளையும் தாங்கிக் கொண்டிருப்பவள் தாய்மார்கள், ஸ்திரீகள் சொல்றாங்க. அந்த ஸ்திரீகள் போக்குவரத்துக்கு தான் பகவான் அடிக்கடி திரும்ப திரும்ப சொல்லுது. அவங்க தான் இங்க வந்து அதுக்காக உட்காந்துட்டு பேசாதீங்க, நான் திரும்ப உங்களை கெஞ்சி கேட்கிறது. வேலையை பாருங்க, நாமத்தை சொல்லுங்க. நீங்கள் அனுபவிக்கிற வேதனைகள் அதிகம், 2020
அந்த கொரோனா காலகட்டத்தில் நான் யதார்த்தமா ஒரு சின்ன ஹாஸ்பிட்டல் எங்க அழைச்சி போயிட்டு வரும்போது நான் கண்டுபிடித்து யதார்த்தமா ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்றேன், இது அதிகமா புற்றுநோய்களால பாதிக்கப்படுறது பெண்கள். அவங்கதான் இன்னைக்கு வந்து மருத்துவமனை முழுக்க பெண்கள் தான் அதிகமா புற்றுநோய் கேன்சர்ல அவங்கதான் அதிகமா பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு சொல்லி நான் முடிச்சு எனக்கு தெரிஞ்ச அளவுல எல்லாத்தையும் நான் 2-3 ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்திருக்காரு. எல்லாத்தையும் கேன்சர் பேஷண்ட் வந்து லேடிஸ் தான் அதிகமா இருக்கு. அதே அந்த காலகட்டத்துல கொரோனா காலகட்டத்துல அப்ப இருந்த மருத்துவ அமைச்சர் ஒரு பேட்டியில அடுத்த 1 மாசம் கழிச்சு பேட்டி கொடுக்கிறார். இப்ப உள்ள காலகட்டத்துல பெண்களுக்கு அதிகமாக புற்றுநோய் வந்து இருக்குது, கணக்கெடுப்புல தெரியுதுன்னு சொல்றாங்க. இது எப்படி நீங்க சொன்னீங்கன்னு சொல்லி அதுதான் போறோம். போய் ஒரு ஹாஸ்பிட்டல் போறோம்னா போய் பார்த்துட்டு கூட அங்க என்ன நடக்குது, என்ன நோய்க்காக வந்திருக்காங்க, ஏன் இவ்வளவு கஷ்டங்களை அனுபவிக்கிறாங்க, இவ்வளவு கஷ்டங்கள் ஏன் பகவான் கொடுக்கிறார், உட்காந்து யோசிங்க. அப்பதான் பேசணும். அதுதான் பகுத்தறிவு. உட்காந்து யோசிச்சு பகவான் நினைக்கணும். சரி பரவாயில்ல பகவான் எனக்கு ஏன் கொடுத்துருக்கீங்க, அதற்கான காரணம் என்ன கேளுங்க, விடை கொடுப்பார். இந்த விடை கிடைக்கும், அவர்கிட்ட கொடுக்கும். அப்ப அவர்கிட்ட என்ன விடை கிடைக்கும்? என் பேரை சொல்ற நாமத்தை சொல்றான்னு கேட்கிற உனக்கு பிரார்த்தனை கேட்க இங்க இருந்து நீங்க சரீஸ்வர பகவான் தேடி போக வேண்டாம். இங்க இருந்து நீங்க வந்து ராமேஸ்வரத்துல எனக்கு வந்து இது கொடுக்க வேண்டாம். யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், ஏகருராயங்கிற நாமத்தை அருமையா சொல்லு. உன்னை தேடி எல்லாம் நான் வருவேன், என் தந்தை வருவா. இந்த கிரக பலன்கள் அனைத்தையும் போக்கி நல்லதே நடக்கும்னு சொல்றாரு. அதனால யோகிராம் நாமத்தை திரும்ப திரும்ப சொல்லி பகவான நினைச்சு சந்தோஷமா திரும்ப திரும்ப சொல்லுங்க. இந்த நோய்கள், பிறவி நோய்கள் அனைத்தையும் இப்ப உங்களுக்குள்ளேயே போக்கிக்குங்க. குழந்தைகள் விட்டுறாங்க. குழந்தைகள் விடக்கூடாது அப்படின்னாக்க அந்த எண்ணம் கொண்டு நீங்கள் செயல்பட வேண்டும்னா நாம திரும்ப திரும்ப சொல்லுங்க. தூங்கி ஏன் சொல்லி நாமத்தை போட்டுடுங்க, செல்ல போட்டுடுங்க. தூங்க போறவங்க வீட்டுல ஓடிட்டே இருக்கட்டும். வீட்டுக்குள்ள எந்த நோய் நொடிகள் வராது, எந்த கெட்டதும் வீட்டில் விடுது. எவனும் வீடு தேடி வரவும் மாட்டான். சூனியம் பண்ணுங்க எண்ணத்தோட வரவங்களும் வீட்டுக்குள்ள நுழைய மாட்டான். அந்த நாம ஓட்டுனார் அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது யோகிராமையோட நாமத்துக்கு. அது திரும்ப திரும்ப சொல்லுங்க. நம்